ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான வாழைக்காய் வறுவலுங்க. இதை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. எல்லா ரைஸுக்குமே இது ரொம்ப நல்லா சூட் ஆகும். சீக்கிரமே ஒரு 10 நிமிஷத்தில் இதை செஞ்சிடலாம். பட் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கிட்டு, பேன் சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாங்க. சூடானதும் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. ஒரே ஒரு பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வேணாம்னு நினைக்கிறவங்க அதை விட்டுடலாங்க, ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் கருவேப்பிலை மட்டும். இப்போ நான் வாழைக்காயை இந்த மாதிரி ஒரு திக்னஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேங்க. ரொம்ப மெலிசா கட் பண்ணிடக்கூடாது. இந்த திக்னஸ்ல நீங்க கட் பண்ணிக்கோங்க, அப்பதான் ஃப்ரை ஆகிறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ நம்ம வாழைக்காவை ஆட் பண்ணிடலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரை பண்றதுக்கு நல்லா இருக்குங்க. இப்போ வாழைக்காவை நம்ம 3/4 வேக்காடு வேக வைக்க போறோங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மிளகாத்தூள்லாம் ஆட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாங்க. கொஞ்சமா மஞ்சத்தூள், இதை மட்டும் ஆட் பண்ணிட்டு நல்ல வாழைக்காவை அதில் பெரட்டி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு மூடி போட்டு நம்ம 3/4 வேக்காடு வேக வைக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம், மசாலா ஐட்டம்ஸை. ஏன்னா முதையே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா மசாலாலாம் அப்படியே ஒரு மாதிரி கருகிடும். ஆனால் வாழைக்காய் வேகாது. ஸோ அதனால இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாழைக்காய் நல்லா வெந்துடும். மசாலா ஐட்டம்ஸும் நல்லா ஒட்டியிருக்கும், வாழைக்காயில் கருகாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மூடி போட்டு 3/4 வேக்காடு நம்ம குக் பண்ணிக்கலாங்க. தீயை ஹைல வைக்காதீங்க. ஹைல வச்சிங்கன்னா வாழைக்காய் கருகிடும். ஸோ மீடியமில் வச்சே நீங்கள் குக் பண்ணுங்க. நடுவில் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி அப்படியே பெரட்டி விட்டுருங்க. ஏன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் வேகும். அதனால ஓப்பன் பண்ணி நடுவில் கொஞ்சம் இப்படி பெரட்டி விட்டுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும். இப்போ பாருங்க, வாழைக்காய் 3/4 பதம் வெந்துருச்சு. இப்போ ஸ்டவ் அப்படியே சிம்மில் போட்டுட்டு நம்ம தேவையான மசாலாஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நான் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்பைசஸ் நீங்கள் கம்மி பண்ணிக்கணும்னாலும் கம்மி பண்ணிக்கோங்க. தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வாழைக்கால ஒட்டுற அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுடலாங்க. தீயை ஹைல வைக்காதீங்க, அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே பெரட்டி விடுங்க. இந்த மாதிரி கடாயில் இருக்க மசாலா எல்லாமே வாழைக்கால ஒட்டுற அளவுக்கு நல்லா இது மாதிரி பொறுமையாக பெரட்டி விடுங்க. இப்போ வாழைக்காய் நமக்கு 75% குக் ஆகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் தான் குக் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரொம்ப இன்னும் கிறிஸ்பியாக வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட கிறிஸ்பியாக வருங்க. பாருங்க, மசாலா எல்லாமே வாழைக்கால சூப்பராக ஒட்டிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி பிரியாம வருங்க, நல்லா வெந்திருக்கும். மசாலாஸும் நல்லா அதில் போய் ஒட்டியிருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பெரட்டி விட்டுக்கணும். பாருங்க, எல்லாமே சூப்பராக மசாலாஸ் எல்லாம் அதில் ஒட்டிடுச்சு. நல்லா வாசமாக இருக்குங்க இது. ஸோ நான் இப்போ சிம்லே தான் வச்சுருக்கேன். கொஞ்சமாக தீயை ஜாஸ்தி பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க 2 பக்கமும். இப்போ பாருங்க, நல்லா ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. அப்படியே நம்ம இப்படி டேப் பண்ணோம்னா இன்னொரு பக்கமும் அப்படி திருப்பிடும். இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? சூப்பராக வெந்துருச்சு பாருங்க. ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா. உங்களுக்கு ரொம்ப கிறிஸ்பியாக வேணான்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே கூட நீங்கள் எடுத்துடலாங்க. இது எல்லா ரைஸுக்குமே நல்லா இருக்குங்க. தயிர் சாதத்துக்குலாம் வேற லெவலில் இருக்கும். சாம்பார் சாதம், வெரைட்டி ரைஸஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லா இருக்கும். ரச சாதத்துக்கு கூட இதை மட்டுமே வச்சு நம்ம சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, வாழைக்காய் நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை ரெடி.
நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஃபஸ்ட்டு தாளிக்கும் போது பூண்டு போட்டேங்க. உங்களுக்கு பூண்டு பிடிக்கலன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். வெறும் கருவேப்பிலை மட்டும் போட்டு நீங்கள் தாளித்து கூட நீங்கள் இதை பண்ணலாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.